சிலருக்கு நிறைய திறமை இருக்கும், ஆனாலும் அதை அவங்களால யூட்டிலைஸ் பண்ண முடியாது. காரணம் என்ன? தாழ்வு மனப்பான்மை அதிகமாக இருக்கும். நம்மளால முடியுமா, மற்றவங்க கூட கம்பேர் பண்ணிப்பாங்க, இப்படி செஞ்சிருமோ, அப்படி ஆயிருமோ, அந்த பயம். இப்படி இருக்கக்கூடிய நபர்கள் முதல்ல தன்னை உயர்த்திக்கணும், தன்னுடைய சுய மதிப்பீட்டை உயர்த்தினவங்க. இல்லைன்னா தாழ்வு மனப்பான்மையிலிருந்து அவங்களால வெளியே வரவே முடியாது. என்னாலையும் முடியும், நானும் செய்வேன், அந்த மாதிரி தன்னுடைய சுய மதிப்பீட்டை அவங்களே தன்னைத்தானே நேசிக்கணும், தன்னை உயர்வாக நினைக்கணும். முதல்ல கஷ்டமாகத்தான் இருக்கும், இருந்தாலும் உயர்வாக நினைச்சு பழக ஆரம்பிச்சா அந்த தாழ்வு மனப்பான்மை கொஞ்சம் கொஞ்சமாக குறையும். அதுக்கடுத்து மற்றவங்களோட கம்பேரிஷனே பண்ணக்கூடாது. அவன் அப்படி இருக்கிறானே, நான் இப்படி இருக்கிறேனே, அவன் இந்த லெவலில் போயிட்டேனே, இந்த கம்பேரிசனே பண்ணவே பண்ணாதீங்க. யார் எப்படி இருந்து போறாங்க, நீங்க என்ன பண்ண போறீங்க, அதை மட்டும் கவனிங்க. அப்புறம் பாசிட்டிவ் வைப்லேயே இருக்குங்க, நெகட்டிவ் வைப்புக்கே போகாதீங்க. நான் எதாவது செஞ்ச தப்பா இருப்போம், ஆகட்டுமே, தப்பா ஏன் நீங்க நினைச்சு புலம்பிட்டே இருக்கிறீங்க, தப்பாயிருமோ தப்பா தான் ஆகும். தப்பாயே ஆனாலும் பரவாயில்ல, சோர்ந்து போயிடாதீங்க. அதுல இருந்து என்ன பாடம் கத்துக்கலாம் அதை யோசிங்க. ஒரு விஷயம் நம்ம பண்றோம், எல்லாரும் கரெக்டாக பண்ணக்கூடியது யாருமே இல்லை. எல்லாரும் மனிதனும் பலகீனமானவன் தான், தப்பா தான் சில விஷயங்கள் நடக்கும். தவறு செய்யாதவன் மனுஷனே கிடையாது. அந்த தவறுல இருந்து, அந்த தப்புல இருந்து நம்ம என்ன பாடம் கத்துக்கிட்டோம், அதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். ஸோ அதை செய்ய பழகுங்க. இந்த மாதிரி உங்களை மாற்றிருந்தாக்க தாழ்வு மனப்பான்மை கொஞ்சம் கொஞ்சமாக மீண்டு வர முடியும். இல்லை அப்படின்னா தாழ்வு மனப்பான்மை நீங்க எவ்வளவு திறமைகள் இருந்தாலும் சரிதான், உங்களை கீழே தான் வச்சிருக்கிறோம், மேலே கொண்டு வரவே கொண்டு வராது. ஸோ உங்களோட தாழ்வு மனப்பான்மை விட்டு வெளி உலகத்துக்கு வர ட்ரை பண்ணுங்க.